நிச்சயமாக ஷர்மிளா, சென்னை மண்ணடியில் உள்ள எஸ்பிஐ தலைமை அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த அலுவலகத்தில் உள்ள 15 பேர் இருந்த சூழ்நிலையில் தீயணைப்பு துறையினர் உடனடியாக உள்ளே சென்று அந்த 15 பேரை பத்திரமாக மீட்டுள்ளனர். சென்னை மண்ணடியின் பகுதியில் உள்ள எஸ்பிஐ கட்சி தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று திடீரென கட்டிடத்தின் கீழ்த்தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்டோர் கீழ்த்தளத்தில் இருந்த நிலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கீழ்த்தளத்தில் முழுவதும் புகை மூட்டமாக இருந்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு அனைவரும் 3வது மாடிக்கு சென்றிருக்கின்றனர். இது குறித்து தீயணைப்பு துறையினர் தகவல் அளித்ததன் பேரில் ராயபுரம் மற்றும் எஸ்பிளேடு தீயணைப்பு நிலையத்திலிருந்து சுமார் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்க முயற்சி செய்தனர். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். மேலும் மாடியில் இருந்த 15க்கும் மேற்பட்டவரை அங்கு மாடியில் இருக்கிறவர்கள் ஏணி மூலம் அந்த பத்திரமாக பக்கத்து கட்டிடத்திற்கு அவர்களை பத்திரமாக கீழே இறக்கி அவர்கள் காப்பாற்றி இருக்கின்றனர். மேலும் இது குறித்து அரசு ஸ்டான்லி மருத்துவமனையிலிருந்து மருத்துவ குழுவினர் வர வைக்கப்பட்ட நிலையில் மூச்சு திணறல் ஏற்பட்டவர்களுக்கு சுவாசம் வழங்கக்கூடிய எந்திரின் மூலம் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து வடக்கு கடற்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். முதற்கட்ட விசாரணையில் கீழ்த்தளத்தில் உள்ள ஏசி கம்ப்ரஸரில் இருந்து தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கட்சி அலுவலகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்படுறதிலே 15க்கும் மேற்பட்ட நபர்களை தீயணைப்பு துறையினர் துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஷர்மிளா.